front of you. உங்கள் முன்னாடி நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட் பற்றி எப்படி சொல்லணும்னா, இருதய நோய்க்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவமனை, இருதய நோய்க்கு மட்டுமே ஒரு தனிப்பட்ட மருத்துவமனை சென்னையில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில் கூட இல்லை. அப்படி இருக்கப்போ இந்த கோவிடுக்கு அப்புறமும் இருதய நோயோடைய எண்ணிக்கை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டியாக் டிசீஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தனியாக ஒரு டிவிஷன், ஒரு ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டுங்கிற முறையில் ஒன்று திறந்து அங்கே இருதய நோய் சம்மந்தப்பட்டது A to Z, அதாவது எலக்ட்ரோஃபிசியாலஜின்னு சொல்லுவோம், காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, பீடியாட்ரிக் சர்ஜரி, இந்த மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், இங்கே எக்மோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. இது எப்படின்னா, திஸ் ஐடியா வாஸ் கன்சீவ்ட் அண்ட் நர்ச்சர்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஹார்ட் இன்ஸ்டிடியூட்னு தனியாக இருக்கணும், கார்டியாக் அப்படின்னா ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கணுங்கிற எங்கள் எண்ணத்தில் இதை நாங்கள் கன்சீவ் பண்ண இந்த ஐடியாவை அதை நர்ச்சர் பண்ணி இந்த ஸ்டேஜில் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இதில் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும், எல்லா சர்ஜரியும் பண்ணணும், எல்லா வித ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இது எல்லாருக்கும் போய் சேர்ந்து அடையணுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட் ரொம்ப ஸ்பெஷல்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கும் JCI அவங்க வரையறுக்கப்பட்டிருப்பாங்க சில ரூல்ஸ். ஹார்ட் இன்ஸ்டிடியூட் ஒரு ஹாஸ்பிட்டல்னா இந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். அத்தனை ஸ்டாண்டர்ட்ஸும் நாங்கள் இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் அந்த JCIயோட அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதற்கேற்ற மாதிரி இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே எல்லா தரப்பட்டவர்களுக்கும் சிகிச்சை வழங்கப்படுது. மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட், வெரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ப்ரொசீஜர்ஸ் மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட். நன்றி, வணக்கம். டிசெக்ஷன் என்பது aortic dissection is a condition where a big blood vessel comes from the heart called the aorta. Aorta comes out and branches out and supplies for the brain, the blood, for the intestine, legs, everything, all the blood supplies come from there. And dissection is a tear which occurs in this big blood vessel, and it's a life-threatening condition. People with very high blood pressure, people with congenital disorders, and people with renal failure are more prone to develop this. And if it is not treated promptly, this can endanger life. This is a condition. And நம்முடைய மிஸ்டர் ராஜ்குமாருக்கு ஏற்கனவே ரீனல் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளமும் இருந்தது, பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இருந்தது. திருவண்ணாமலையை இதை டயக்னோஸ் பண்ணி ப்ராம்ப்டாக நமக்கு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ப்ராம்ப்டாக நமக்கு இங்கே ரெஃபர் பண்ணாங்க. இட் இஸ் a huge challenge to deal with them because aortic dissection proper surgery itself is a complicated surgery. We have a wonderful set of anesthetists, a very good team which runs the heart-lung machine, a very good technical team which helps us. So this patient was connected to the heart-lung machine and cooled down to 18 degrees. And this tear in the blood vessel was also involving the blood vessels which supply the brain. So this is very tricky to treat it. We have to really be careful, otherwise we might end up having a big stroke or even losing this patient. So with the help of all these teams, it was a whole team which worked on him, about 6 doctors and another 10 technicians and nurses. Together we did a 6-hour surgery, and because he got renal failure, later he will, in a few years, he might need a renal transplant, a kidney transplant. And patient as well, Mr. Rajkumar and his family is also well aware of all these conditions. They were also extremely cooperative, understood the complex nature of surgery, and we went ahead with this long surgery. And because he's going to need a renal transplant later, we should avoid replacing his valves. 2 of his valves are leaking very badly, and he could barely walk a few meters. So we could not. We planned to repair both the valves, so that if you replace this valve with mechanical valves or metal valves, he has to be on blood thinners, which will make the renal transplant later very, very difficult to perform. So we did this complex procedure, repaired his aortic dissection, and repaired 2 of his valves, which was extremely difficult, and it came out successfully. The team of nurses in the ICU, the team of nurses in the theatre, the team of nurses in the wards, so the whole team, physiotherapy, everybody took care of him. Excellent contribution from the dialysis and the nephrologist team. So a lot of doctors worked hard to bring him out, and he's made a very smooth recovery. And he's successful, sitting in front of you. And over to Rajkumar. Rajkumar, would I comment on your feelings? வணக்கம்ங்க, நான் திருவண்ணாமலேருந்து வரேங்க. ராஜ்குமார் என் பேர். நாங்கள் வரும்போது உயிருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் வந்தாங்க. இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால
இப்போ வந்து இங்கேருந்து டாக்டர் அன்பரசன் சார் தான் வந்து என் உயிரை காப்பாற்றினாருங்க. அவர் மூலயமா தான் நான் இப்போ வந்து உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேங்க. அவருக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. ராஜ்குமார் ஒரு மனைவி மதுமதி பேசுகிறேன். நாங்கள் வரப்போ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் வந்தோம். வந்துட்டு உடனே எல்லா டாக்டர்ஸும் கேர் எடுத்து பார்த்தாங்க. இந்த சர்ஜரி நல்லபடியாக முடிச்சு என்னோட கணவரை வந்து அவரோட உயிரை வந்து எங்களுக்கு மீட்டு திருப்பி தந்தாங்க. மெட்வே ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே, ஆப்ரேஷனுக்கு கூட இருந்த நர்ஸ் எல்லாருக்கும், மொத்த டீமுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லுவோம். மெட்வே குழுவுடைய தலைவர். மெட்வே ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்குது. மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட் இப்போ அக்டோபர் மாதம் நாங்கள் வந்து இனாக்ரேட் பண்ணி திறந்துருக்கோம். இது இதய நோய்க்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒரு ஹார்ட் இன்ஸ்டியூட். இங்கே இதய நோய் சம்மந்தப்பட்ட ப்ரிவென்ஷனுக்கும் எல்லா இதுவும் சொல்லித்தரோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம். இருக்கிறதுல காம்ப்ளெக்ஸ் கார்டியாக் ப்ரொசீஜர்ஸ், எலக்ட்ரோஃபிசியாலஜி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், அப்புறம் எப்போவுமே எல்லா ஹாஸ்பிட்டலையும் செய்கிற மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் உட்பட அனைத்தும் மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ஜேசிஐ பரிந்துரை பிரகாரம் அவங்க என்ன கட்டுமானங்கள் என்னென்னலாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை. இந்த ராஜ்குமார்னு ஒரு சீரியஸாக ஒரு சிக்காக ஒரு பேஷண்ட் வந்தாங்க அயோட்டிக் டிசெக்ஷனோட. அவங்களுக்கு எப்படி என்ன நடந்தது, என்ன சர்ஜரி பண்ணார் அப்படின்னு பற்றி டாக்டர் அன்பரஸ் உங்களுக்கு விளக்கம். வணக்கம், நான் டாக்டர் அன்பரஸ் மோகன்ராஜ், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். திரு ராஜ்குமார் அவர்கள் அயோட்டிக் டிசெக்ஷன் எனப்படும் ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் உள்ள நிலையில் நம்மிடம் வந்தார். ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி, ஒரு 6 மணி நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி செய்து அவருடைய உடல்நிலையை ஹார்ட்லங் மெஷினில் இணைத்து 18 டிகிரிக்கு கூல் செய்து இரத்த ஓட்டத்தை முழுவதும் நிறுத்தி ஒரு மேஜர் ஆப்ரேஷன் செய்தோம். இது அயோட்டிக் டிசெக்ஷன் சரி செய்ததோடு 2 வேல்வுகளை ரிப்பேர் செய்ய வேண்டிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன். அது நம்முடைய டீம் கம்ப்ளீட் கோஆப்ரேஷனோடு கிட்டத்தட்ட ஒரு 6 டாக்டர்ஸும் மீது ஒரு 10 நர்சஸ் அண்ட் டெக்னீஷியனும் இணைந்து செய்த ஒரு கடினம் இந்த அறுவை சிகிச்சை நன்றாக ரெக்கவர் ஆகி இன்று நம்ம ஹெல்த்தியாக நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு திருவண்ணாமலை திருப்பி சென்று விட்டு திருப்பி பட்சத்தை வந்திருக்கிறார். ராஜ்குமார் நன்றாக ரெக்கவர் ஆகி இருக்கிறார். இது போன்ற காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் சிக் பேஷண்ட்ஸ்க்கு செய்யக்கூடிய எல்லா தரப்பட்ட இருதய அறுவை சிகிச்சையும் நமது மெட்வே ஹார்ட் இன்ஸ்டியூட்டில் நன்றாக செய்து வருகிறோம். அண்ட் இது போன்ற காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ், எல்லா தரப்பட்ட பேஷண்ட்ஸ், வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ஸில் இருக்கிற எல்லா தரப்பட்ட பேஷண்ட்ஸ் நம்மிடம் வந்தால் அவர்களுக்கு நாங்கள் உதவ சந்தோஷமாக முன்னோக்கி